Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மழை காரணமாக சாலை சேரும் சகதியுமாக மாறியதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மண்வயல் பகுதியில் ஸ்ரீ மதுரை ஊராட்சிக்கு உட்பட்ட போஸ் பராவில் இருந்து முதுகுழி கிராமத்திற்கு சாலை அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் பெய்த மழை காரணமாகவும் அருகில் உள்ள பகுதியில் இருந்து மழை நீருடன் கலந்து வரும் மண் காரணமாகவும் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் சாலை பணிகளை கிடப்பில் போட்டிருப்பதால் வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் விசமங்கலம் பகுதியில் தனிநபரின் ஆக்கிரமிப்பால் கால்வாய் அடைத்து மழைநீர் தேங்குவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விசமங்கலம் பகுதியில் தனிநபர் தனது சொந்த இடத்தில் உள்ள கால்வாயை அடைத்ததால் கழிவுநீர் செல்ல வழியின்றி மழைநீருடன் கலந்து தேங்கியுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் செயலற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மக்களின் புகார்களை பொருட்டாக மதிக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருப்பத்தூர் திருவண்ணாமலை சாலையில் மறியல் செய்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் ஆதார் சிறப்பு முகாமில் அலைக்கழிக்கப்படுவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற ஆதார் சிறப்பு முகாமிற்கு 100க்கும் மேற்பட்டோர் வருகை தந்தனர். அப்போது நாள் ஒன்றுக்கு 40 டோக்கன் மட்டுமே வழங்கப்படும் என கூறியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அனைத்திற்கும் ஆதார் கட்டாயம் என கூறும் மைனாரிட்டி பாஜக அரசு அதற்கான மையங்களை அதிகப்படுத்தாததால் நாள் முழுவதும் வீணாவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டோக்கன் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 40 டோக்கன் கொடுக்குறதுல 6 மணிக்கெல்லாம் கொடுத்து முடிச்சிருவாங்களாமா. 5 மணிக்கு வரணுமா 6 மணிக்கு டோக்கன் முடிஞ்சிருமா. 7 மணிக்கு வர 7 மணிக்கு டோக்கன் இல்லட்டாங்க சார். அதுக்காக இது பண்ணோம். யாரும் சம்மந்தப்பட்ட அதிகாரி யாருமே வரல. போலீஸ்காரர் இருந்துகிட்டு நீங்க எந்திரிங்கன்ட்டு கிளப்பி விட்டு டோக்கனை எஸ் பண்ணி போட சொல்றோம் அப்படின்ட்டு ஆளை கிளப்பி விட்டுருக்காங்க. நீ திருப்பி இன்னைக்கு இந்த டோக்கன் வந்து சர்வீஸ் கொடுக்காட்டி நாளைக்கு மேற்கொண்டு நடக்கும் சார் இந்த கூட்டம். அந்தந்த கிராமத்துக்கு போட சொல்லலாம் சார், மாவட்டத்துக்கு விட்டுருவாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. அணுப்பட்டி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்லடம் சாலை முதல் அணுப்பட்டி வரை சாலை அமைத்தல் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் ஜெயந்தி லோகநாதன் நிதியில் இருந்து 8,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்ரீநகர் பகுதியில் உள்ள 2 இடங்களில் தார் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பூமி பூஜை செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் ஊராட்சியை நகராட்சியாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த ஊராட்சியில் உள்ள 11 குக்கிராமங்களை பேரூராட்சியுடன் இணைத்து நகராட்சியாக மாற்ற ஸ்டாலின் அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் விவசாயத்தை நம்பியுள்ள இந்த ஊராட்சி மக்கள் விவசாயத்தையே நம்பியுள்ளதாலும் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவதாலும் 5000க்கும் மேற்பட்டோர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பதாலும் நகராட்சியாக மாற்றக்கூடாது என்று வலியுறுத்தி அணைத்தலையூர் மற்றும் கங்கைகொண்டான் ஊராட்சியை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியை தஞ்சாவூர் மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி அந்த ஊராட்சி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாநகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலை கிடைக்காது என்றும் குடிநீர் வரி, சொத்து வரி உள்ளிட்டவை அதிகரிக்கும் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். அனைவரும் விவசாயம் மற்றும் கூலி தொழில் செய்து வருவதால் கிராம ஊராட்சி மூலம் கிடைக்கும் அனைத்து திட்டங்களும் பறிக்கப்படும் என்பதால் மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்டாலின் அரசு தொடர்ந்து மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏ பிளாக்கில் மின்சார ஒயர்கள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மின்சாரம் செல்லும் கேபிள் வயர் திடீரென தீப்பிடித்து பட்டாசு போல எரிந்த வண்ணம் வெடித்து சிதறியது. தீயணைப்புத்துறை வீரர் தீயணைப்பானை வைத்து அணைக்க முயன்றும் தீ அணையாததால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வனத்துறை அதிகாரிகளை கிராமத்தினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குளமங்கலம் கிராமத்தையொட்டியுள்ள வனத்துறை இடத்தில் தைல மரங்களை நடும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்ட நிலையில் விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்று கூறி கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளனர். எனினும் வனத்துறையினர் தைல மரங்களை நட்டதால் ஆத்திரமடைந்த கிராமத்தினர் நடப்பட்ட தைல மரங்களை பிடுங்கி எறிந்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் வனப்பகுதியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட கிராமத்தினர் ஸ்டாலின் அரசின் வனத்துறை அதிகாரிகள் விவசாயத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர்.